பார்லிமெண்ட்டை கூட்டுங்க. ஆர்டிக்கல் 142 இவங்களுக்கு நீதிமன்றங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை இதில் இருந்து இந்திய அரசியல் சட்டத்திலிருந்து நீக்குங்கள். இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு வருங்காலத்தில் பல தவறுகளை உச்ச நீதிமன்றம் செய்வாங்க. எல்லா நீதிமன்றங்களும் இதில் தப்பு செஞ்சீங்கன்னா நீதிமன்றத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருக்க முடியாது. உங்கள் அதிகாரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தினால் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கத்தான் செய்வோம். அவர் வருண்குமார் டிஐஜி வேறு வேலை இல்லாமல் ஒவ்வொரு இதுக்கும் போய் நிற்கிறார். ஆஸ் அ கம்ப்ளைனண்ட் புகார் கொடுத்தவரை அவரே இல்லாததுக்கு வர வேண்டியதில்லை. அவருக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த வேலையை ஒழுங்காக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இதுக்கும் அவரே வர. நீங்களும் பெட்டிஷன் போட்டுட வேண்டியது தானே. உங்களுக்கு தான் ஒரு வழக்கறிஞர் இருக்காங்கல்ல, சீமானுக்கும் ஒரு வழக்கறிஞர் இருக்காங்க. வழக்கறிஞர் வந்து அப்போதுமே குற்ற வழக்குகள் இல்லை. டிஆர் பாலு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வந்து ஏற்கனவே நின்னார். அப்போ சென்னை சுற்றி உள்ளதுக்கு டிஆர் பாலு கையில் கொடுத்துருக்கணும். டிஆர் பாலு கொடுக்கல எதுவுமே. இதுலேருந்து என்ன தெரியுது, ஸ்டாலின் டிஆர் பாலு மேலே நல்ல தினத்தில் இல்லை. கூடிய சீக்கிரம் துரைமுருகனுக்கு இது இருந்த மாதிரி டிஆர் பாலுக்கு ஆப்பு வச்சுருவார் ஸ்டாலின்ங்கிறது புரியுது. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான அரசியல் அலசல், அரசியல் ஆடுகளத்தில் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஒன்றொன்றாக பார்க்கலாம். முதல் அரசியல் அலசல் மிக 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 முக்கியமான ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட அலசல். நம்முடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சட்டத்தை பற்றின ஒரு இதை உருவாக்கணும், அறிவை உருவாக்கணும், சட்டத்தை பற்றிய ஒரு விளக்கம் அவங்களுக்கு சொல்லணும். நாட்டில் என்ன நடக்குது, சட்டத்தின்படி யார் பக்கம் நியாயம், யார் பக்கம் நியாயம் இல்லைங்கிறத சட்டம் படித்தவங்களுக்கு மட்டுமில்லை, படித்தவங்கள்லேயே சட்டம் படிக்காதவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியணும், அவங்க புரிஞ்சுக்குவாங்க சீக்கிரம். ஆனால் கிராமத்தில் ஒன்றுமே படிக்காதவங்களுக்கு கூட இந்த சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத விளக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் சட்டம் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி சட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்திருக்கு. அதை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அந்த ஸ்டாலின் வந்து மசோதா போட்டார். என்னென்னா, பல்கலைக்கழகத்துக்கு பூரா வந்து கவர்னர் தான் வேந்தர், அதை வந்து மாற்றி நான் தான் வேந்தர்னு போட்டார். போட்டதுக்கு காரணமே என்னென்னா, இவர் வேந்தர் ஆயிட்டு துணைவேந்தர்களை ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் முன்னாடி கவர்னர் நியமிப்பார். நல்ல படித்த ஆளுங்களை தேர்வு செய்து கவர்னர் நியமிப்பார். நீங்கள் இப்போ இந்த கவர்னர் வந்ததுக்கப்புறம் போடப்பட்ட துணைவேந்தர்கள் எல்லாம் நீங்கள் போய் விசாரிங்க, ஒரு பைசா கூட பணம் வாங்கலை கவர்னர். ஆனால் இதை ஸ்டாலின் போட்டிருந்தால் அவ்வளவுக்கும் கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு கட்சிக்காரங்களை தான் போட்டிருப்பார் துணைவேந்தராக. இதுக்காகத்தான் அம்பேத்கர் எழுதும்போதே என்ன இருந்தார், துணைவேந்தர்களுக்கு மட்டும் முதலமைச்சர்கள் நியமிக்கக்கூடாது, முதலமைச்சரில் எல்லாரும் ஊழல் பண்ணுறவன் தான் வருவாங்க, அதனால் கவர்னர்களுக்குத்தான் அந்த அதிகாரம்னு அரசியல் சட்டத்தில் எழுதினார். இவங்க இந்த அரசியல்வாதிகள், மூன்றாம் தர அரசியல்வாதிகள் வந்த உடனே அந்த சட்டத்தை மாற்றி நம்ம கையில் அதிகாரத்தை எடுத்து பல்கலைக்கழகத்தில் குட்டிச்சவரை ஆக்கிடுவோம், கல்வியை குட்டிச்சவரை ஆக்கிடுவோம்னு சொல்லி தான் சட்டத்தை திருத்தினாங்க. சட்டத்தை திருத்தி மசோதா அனுப்பும்போது கவர்னர் என்ன சொன்னார், அவர் சம்மதம் கொடுக்கவே இல்லை. கவர்னர் சம்மதம் கொடுத்தால்தான் ஒரு மசோதா சட்டமாகும். மசோதாவிற்கும் சட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, சட்டசபையில் இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இதை கொண்டு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினால் அது மசோதா. அதே மசோதா கவர்னருக்கு போய் கவர்னர் அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டால் அது சட்டமாகிவிடும். அப்போ கவர்னர் சம்மதம் தெரிவிக்கலைன்னா அது வெறும் மசோதாவாக தான் இருக்கும், சட்டமாக இருக்காது. அப்போ கவர்னரின் சம்மதம் ரொம்ப முக்கியம். அதனால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து இப்போ சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, அரசியல் சட்டத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஒரு அரசியல் பிரதிநிதி, மக்களின் பிரதிநிதி, அதனால் அவர்களுடைய இதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி வச்சாங்க. எதுக்காகனா, ஜனநாயக நாடு. ஆனால் இந்த அரசியல்வாதி பூரா அயோக்கியத்தனம் பண்ணுறவன்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழல் எப்படி பண்ணலாம், லஞ்சம் எப்படி வாங்கலாங்கிறதுக்கு ஏதுவாக சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நீட்டு தேர்வுக்கு மத்திய அரசாங்கம் அதை கொண்டு வந்தாங்க. நீட் தேர்வு வேணும்னு ஏன் கொண்டு வந்தாங்கன்னா,
டாக்டருங்க நல்லா படித்தவங்க, திறமையானவங்க வரணும். +1, +2ல படிச்சுட்டு வர்றவங்களுக்கு அந்த திறமை இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதற்கு மேல் ஒரு ஒரு தகுதி தேர்வு வைக்கணும். அந்த தகுதி தேர்வுல பாஸ் பண்ணா தான் நீ வந்துக்கிட்டு இதுக்கே போ முடியும் டாக்டருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், தனியார் மருத்துவக் கல்லூரியெல்லாம் என்ன பண்றான், இந்த பரீட்சையே வைக்காம 10த்ல +1, +2ல 40 மார்க்கு, 45 மார்க் வாங்கினவனெல்லாம் 1,00,00,000, 2,00,00,000ன்னு வாங்கிட்டு டாக்டரா சேர்த்து விட்டுறான். அதனால தகுதி இல்லாத டாக்டர் வந்துடுறான். மக்களின் உயிர் வந்து பறிபோயிரும். அதனால தகுதியுள்ள டாக்டர் வரணும்னு நீ தனியார் மருத்துவக் கல்லூரி போட்டுக்க. ஆனா நீட் பாஸ் பண்ணணும். ஏன்னா தகுதி உள்ளவன் வரணும்னு கொண்டு வந்தாங்க. இந்த 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 அரசியல்வாதி தான் பார்க்குறான்ல, ஓசியில மெடிக்கல் சீட்டு. இந்த தனியார் மருத்துவக் கல்லூரினா இவங்களுக்கு சிஎம் கோட்டான்னு கொடுப்பாங்க. இவங்களுக்கு அரசியல்வாதி கோட்டா கொடுக்குறது. இவனுக்கு வேண்டியவனுக்கு, மாமன் மச்சானுக்கு, அரசியல் இது அது மாவட்ட செயலாளர் இவனுக்கெல்லாம் அதை கொடுக்குறது. இதுக்காகத்தான் அவன் என்ன பண்ணான், அதெல்லாம் போச்சே. நீட்டை பாஸ் பண்ணோம்னா நம்ம மாவட்ட செயலாளர் பையன் பாஸ் பண்ண மாட்டானே, வட்ட செயலாளர் பையன் பாஸ் பண்ண மாட்டானே, நம்ம சொந்தக்காரன் பாஸ் பண்ண மாட்டானே. உதாரணத்துக்கு தயநிதி மாறன் பொண்ணே பாஸ் பண்ணலை, டாக்டர் சீட்டை வாங்க முடியலை. தகுதிக்காக கொண்டு வந்தாங்க. ஆனால் இவன் அதுக்கு ஒரு மசோதா, நீட்டு விலக்கு மசோதா, நீட்டே வேணாம். இதுதான் அரசியல்வாதி. அவனுக்கு வசதி என்ன, தனியார் மருத்துவக் கல்லூரிகிட்டேருந்து நமக்கு எவ்வளோ பணம் வரும், இதுக்காகத்தான் இந்த மசோதாக்களை சுயநலமாக கொண்டு வருவான்னு தான் அம்பேத்கர் எழுதும்போது என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த மசோதாவுக்கு கவர்னர் அனுமதி கொடுக்கணும், சம்மதம் கொடுக்கணும் அப்படின்னு வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க திருப்பி திருப்பி அந்த சட்டத்தை திருப்பி அனுப்புனா கவர்னர் ஒத்துக்கிறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு அரசியல் சட்டம் சொல்கிறாங்க. ஆனால் கவர்னருக்கு அதுக்கு மேலே ரொம்ப விருப்பம் இல்லைன்னா ஜனாதிபதிக்கு அனுப்பலான்னு சட்டத்தில் சொல்லு, அரசியல் சட்டத்தில். இதைத்தான் இந்த கவர்னர் பண்ணார். இவங்ககிட்ட அப்போவே சொன்னார், இதை வந்து நீங்கள் எடுக்காதீங்கப்பா, நீங்கள் போகிற வரவனெல்லாம் நம்ம துணைவேந்தராக போட்டு காசு பார்ப்பீங்க, நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. இவங்க வந்து திருப்பி திருப்பி அனுப்புனார். அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டார். இவ்வளவு தான் நடந்தது. இதுக்கு தான் இந்த கூட்டம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பூரா யோகியனா போயிருக்கான். பொன்முடி போய் 3 வருஷம் ஜெயிலானாலும், ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டாலும் நீ வந்து அவனுக்கு மந்திரி பதவி கொடுன்னு சொன்னது இதே சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டு பல முட்டாள்தனங்களை பண்ணியிருக்காங்க. மனசாட்சிக்கு விரோதமாக எல்லாம் தீர்ப்பு வந்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டு வழக்கறிஞர்களே சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை எதிர்த்து அங்கேயும் லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சாடுதுன்னு சொல்லி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக பேசினாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த எதிராக பேசின வழக்கறிஞர் மேலே இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு பூஷன்கிறவர் மேலே கொண்டு வந்தாங்க. அவர் என்ன சொன்னார், லஞ்சம் தலைவிரித்து ஆடுது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மத்தியில், நான் சொன்னதை மாற்ற மாட்டேன், என்னை ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு. ஜெயிலுக்கு எப்படி அனுப்புவான், எல்லாம் லஞ்சம் தலைவிரித்து ஆடுதுன்னு ஆதாரத்தோடு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணான் சுப்ரீம் கோர்ட்டு, சரி ஜெயிலுக்கு வேணாப்பா, மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்புலாம் கேட்க முடியாதுண்ணா. சரி அபராதம் போடுறோம், ஒரு கட்ட முடியாதுண்ணா, ₹1 அபராதம் போடுறோம். ₹1 கூட கட்ட முடியாதையா, லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடுதியான்னார் சுப்ரீம் கோர்ட்டில் பூஷன். இந்த லட்சணத்தில் இருக்குது சுப்ரீம் கோர்ட். அப்போ நீங்கள் தீர்ப்புகளை பார்த்து கொடுக்க வேணாமா? என்னைக்கு நீங்கள் பொன்முடியை வந்து திருப்பி மந்திரியாக்கணும்னு சொன்னீங்களோ அன்றைக்கி செத்து போச்சு நீதி இந்தியாவில் செத்து போச்சு. அதனால தான் இப்போ கவர்னர் வந்து எதுக்காக கொடுக்கணும்னா அரசியல்வாதிகளுக்கு கையில் போகக்கூடாதுன்னு கொடுக்கல. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்டாலின் போன உடனே சுப்ரீம் கோர்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு, கவர்னர் ஏன் அனுமதி கொடுக்கல? ஆனால் அரசியல் சட்டத்தில் என்ன இருக்குது, கவர்னரை நீ கேள்வி கேட்க முடியாதுன்னு இருக்குது. நீ யார் கேள்வி கேட்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் நான் சொல்கிறேன், அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீ வந்து வேலை செய்யணும். உன் இஷ்டத்துக்கு வேலை செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்குது, எல்லை இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த எல்லையை மீறி போகக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்னா நீ என்ன வேணாலும் பண்ண, என்னென்ன கூத்தடிக்கிறீங்க, தீபாவளிக்கு வெடி போடக்கூடாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் வந்து காற்று மாசு அதிகமாகிடுச்சு, ஏன்னா இங்கே சுற்றி கடல் இல்லை. காற்று மாசு அதிகமாகிடுச்சுன்னா இந்தியா பூரா வெடி போடக்கூடாதுன்னு போடுறான் சுப்ரீம் கோர்ட். இவனுக்கு என்ன அதிகாரம், யார் கொடுத்தா? எங்கே காற்று மாசு இருக்கோ அங்கே தானே கொடுக்கணும். அவனுக்கு எதை பற்றி கவலை? 8 லட்சம் பேர் தொழிலாளர் இருக்கான், குழந்தை தொழிலாளர் இருந்து இருக்கான். இப்போ தான் குழந்தை தொழிலாளர் எல்லாம் இது பண்ணாங்க. அத்தனை பேர் நம்பி இருக்கான். அந்த வெடி ஒரு வருஷம் ஒரே நாள் விஷயத்துக்காக 1 வருஷ வாழ்க்கை தொழிலாளனோட வாழ்க்கை இருக்குது. அதை பற்றி சுப்ரீம் கோர்ட் சிந்திக்கிறானா? அந்த டெல்லியில் வந்து மாசு இருக்குன்னா இந்தியா பூரா வெடிக்காது. அப்போ தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கடற்கரை பக்கத்தில் இருக்கு, இங்கே மாசு ஏற்படாது, கேட்கவே மாட்டேங்கிறான். இப்படி அதிகார மமதையில் கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள் இவங்க நீதித்துறையை சேர்ந்தவர்கள். நானும் நீதித்துறையை சேர்ந்தவன் தான். இவன் கூத்தடிக்கிறான்னா நான் இவனை திட்டி தான், அதனால தான் நான் திட்டினேன்.
திட்டுனா அவன் என்ன பண்ணிவிட்டான், இப்போ ஸ்டாலின் யோகியர் போகிறாரு பாருங்க, நான் தான் ஒரு வேந்தர்னு போட்டேன், ரொம்ப நாளாக மசோதா வச்சுருக்காரு, ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டார் அப்படின்னா உன்னுடைய எல்லை என்ன? சுப்ரீம் கோர்ட்டு கவர்னர் கொடுக்கலன்னா, கவர்னர் சம்மதம் கொடுக்கலன்னா இவங்களே சம்மதம் கொடுத்துட்டு மசோதாவை நிறைவேற்று, நான் சம்மதம் கொடுக்குறேன்னா அத்துமீறல், காட்டு மிராண்டித்தனம். இந்த விஷயத்தில் அவங்க சொன்னது நான் பல தடவை பேசியிருக்கேன். அதுக்கடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இன்னமே ஜனாதிபதியும் இவரும் கவர்னர் 1 மாதத்துக்குள்ளே மசோதா வந்தால் கையெழுத்து போடணும், அவர் 3 மாதத்துக்குள்ளே கையெழுத்து போடணும். யார்? ஜனாதிபதி. இப்போ இதில் கையெழுத்து போடல, சம்மதம் கொடுக்கல கவர்னர், நான் சம்மதம் கொடுக்குறேன். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய அத்துமீறல், வயிறு எரியுது. நீ நாட்டில் எல்லாருக்கும் எல்லா அதிகாரம் கிடையாது. பிரதமர்னாலுமே அவருக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. முதலமைச்சர்னா அவருக்கும் சில கட்டுப்பாடு தான், சட்ட கட்டுப்பாடு, அதுதான் அரசியல் சட்டம். இதெல்லாம் மீறி தூக்கி எறிஞ்சிட்டு போட்டாங்க. இப்போ இன்றைக்கி என்ன நடந்துருச்சுன்னா, மத்திய அரசு சொல்லி ஜனாதிபதி சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு. அதுதான் இன்றைக்கி விஷயம். நான் இப்போ இதுவரை பேசுனது முகவுரை. இந்த வழக்கில் என்ன விஷயம்? இப்போ ஜனாதிபதி கேள்வி கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து. நாக்கு பிடுங்குற மாதிரி 2 கேள்வி. கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கல. அது என்னன்னு சொல்கிறேன். முதல்ல என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் கால நிர்ணயம் செய்யும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறதா? புரியுங்க. நம்ம அரசியல் சட்டத்தில் மசோதா வந்தால் கவர்னர் இவ்வளோ நாளைக்குள்ளே கையெழுத்து போடணுன்னு கால நிர்ணயிக்கலை. ஜனாதிபதிக்கு வந்தால் இத்தனை நாளில் கையெழுத்து இது பண்ணணுன்னு நிர்ணயிக்கலை. இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ராஜீவ்காந்தியை கொன்றவர்கள் ஜனாதிபதிகிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. பிரதீபா பாட்டீல்னு காங்கிரஸ் பீரியடில் 10 வருஷம் 12 வருஷமாக அதை நிலுவையிலே வச்சாங்க. அப்போ போட்டிருக்கு. அப்போ சொல்லியிருக்க வேண்டியது நான் சுப்ரீம் கோர்ட்டு சீக்கிரம் முடிவெடுங்கய்யா. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அதாவது ஜனாதிபதிக்கு கால வரையறை இதில் இல்லை, அரசியல் சட்டத்தில். அதனால் ஜனாதிபதி பார்த்தாரு, பெண்டிங் வச்சார். அது ஒரு தப்பு தான். அதுக்கு கால நிர்ணயம் நிர்ணயிக்கணும், அது தப்பு தான். ஆனால் அந்த கால நிர்ணயத்தை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? பார்லிமெண்ட்டில் இருக்குது. அந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அரசியல் சட்டத்தை திருத்தம். சில சிம்பிள் மெஜாரிட்டி 3/2 பங்கு மெஜாரிட்டின்னு அதில் இருக்குது. ஏதாச்சும் ஒரு இதில் அந்த இதுக்கு தேவைப்பட்டதை வச்சு பார்லிமெண்ட்டில் கவர்னருக்கு இனிமேல் 1 மாதம் அவகாசம் மசோதாக்களை அவர் கையெழுத்து போட, ஜனாதிபதிக்கு 3 மாதம் அவகாசம் பார்லிமெண்ட்டில் போட்டு இந்த அடிப்படையில் நம்ம அரசியல் சட்டம் திருத்தப்படுகிறது. 1 மாதம் அவகாசம், 3 மாதம் அவகாசம் அப்படின்னு யாருக்கு அதிகாரம்? பார்லிமெண்ட்டு. இவன் போடுறான், இன்னமே கவர்னர் 1 மாதத்தில் போடணும், இன்னமே கவர்னர் 3 மாதம் போடணும். இதைத்தான் இப்போ ஜனாதிபதி கேட்டிருக்காரு. ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் கால நிர்ணயம் செய்யக்கூடிய அதிகாரம் உனக்கு இருக்கான்னு கேட்குறேன். உனக்கு இருக்கா? பார்லிமெண்ட்டுக்கு இருக்கா? எப்படி அந்த இது இதுக்கு கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய அரசியல் சட்டத்தை திருத்தி தான் அந்த 1 மாதம் 3 மாதம்னு கொடுக்கணுமே, உன் இஷ்டத்துக்கு எப்படி கொடுத்தாரு? நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். அப்புறம் இங்கே பூரா வச்சு தலை விரித்து ஆடுறது 142 அப்படின்னு ஒரு சட்டம் வச்சுருக்காங்க இந்திய அரசியல் சட்டத்தில். அதை ஒன்றும் இப்போ தெரியாமல் போட்டாங்க. அதில் அதாவது நீதி வழங்குவதற்காக உச்ச நீதிமன்றம் இது சில முடிவு எடுக்கலாம்னு போட்டிருக்கான். அந்த 142 உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்த அதிகாரம் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் கால நிர்ணயம் செய்வதற்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? 2வது கேள்வி ஜனாதிபதி கேட்டிருக்காரு. நாக்கு பிடிக்கிட்டு சாகுங்க சொன்ன 2வது கேட்டார். இந்த 2 பிரச்சனையின் அடிப்படையில் 14 கேள்வி கேட்டிருக்காரு. ஆனால் 1ல் கோட்டை விட்டு எவ்வளோ பெரிய சட்ட நிபுணர்கள்லாம் இருப்பாங்க ஜனாதிபதிக்கு. இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் சட்ட நிபுணராக இருப்பீங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. அத்தனை பேருமே கோட்டை விட்டாங்க. என்னென்னா இன்னொரு கேள்வி, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, கேட்டிருக்க வேண்டிய கேள்வி, ஜனாதிபதிக்கு சொன்னேன், நீங்கள் கேட்க தவறிய கேள்வி, நீங்கள் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? ஒரு மசோதாவுக்கு அனுமதி கொடுக்கும், சம்மதம் கொடுக்கும் அதிகாரம் கவர்னருக்குத்தான் இருக்கிறது என்ற இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கும்போது
அந்த சம்மதத்தை, அந்த அனுமதியை சுப்ரீம் கோர்ட்டு எப்படி கொடுத்தீங்க? சட்டப்படி, இந்திய அரசியல் படி அது செல்லுமா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? இந்த கேள்வியை கேட்டுருக்கணும்ல. இந்த 10 மசோதாவுக்கும் சுப்ரீம் கோர்ட்டே அனுமதி கொடுத்தாங்கல்ல, கவர்னர் கொடுக்க வேண்டிய அனுமதியை. அது இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானதா இல்லையா? அப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. யாருக்கு? ஜனாதிபதிக்கு. கோட்டை விட்டீங்க, முக்கியமானதை கோட்டை விட்டீங்க. சரி, இது இந்த மாதிரி கேட்டாங்கல்ல, இந்த மாதிரி கேட்டது ஒன்று குதிக்கிறான் எல்லா பேரும். ஸ்டாலின் சொல்கிறாங்க இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. சுப்ரீம் கோர்ட்டை விட நீங்கள் பெரிய ஆளா? சுப்ரீம் கோர்ட்னா பெரிய ஆளுனது இந்திய நாட்டில் இருக்கும் அனைவரும் சுப்ரீம் கோர்ட் உட்பட அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் தனது அதிகாரத்தை செலுத்த வேண்டும். ஜனாதிபதியாக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும், மத்திய அமைச்சர்களாக இருந்தாலும், மாநில முதல் மந்திரிகளாக இருந்தாலும் அவர்கள் தனக்குள் எப்படி செயல்படணும்னா இந்திய அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படணும். சுப்ரீம் கோர்ட்டும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் மட்டும் சுப்ரீம் இதுக்கு இது பண்ணி போவீங்களா? அப்போ கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேள்வி கேட்குறதுக்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிக்கல் 143 அப்படின்னு இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்குது. அந்த இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இது ஜனாதிபதி, தி பிரசிடென்ட் மே கிளாரிஃபை எ கொஷின் ஆஃப் லா ஆர் எ கொஷின் ஆஃப் ஃபேக்ட். தமிழில் என்னென்னா, ஜனாதிபதிக்கு சட்ட விஷயத்தில் சில கிளாரிஃபிகேஷன் சந்தேகங்கள் வரும்போது, சுப்ரீம் கோர்ட்டே சில தவறுகள் பண்ணிட்டா அவர்கள்ட்டே அதை கேள்வியாக கேட்கலாம். அதுக்கு பேர் தான் பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ். ஆர்டிக்கல் 143 பிரசிடென்ட்டு இதே மாதிரி கேள்வியை சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து கேட்கலாம். ஜனாதிபதி கரெக்டாக அந்த ப்ரொவிஷன் படி தான் கேட்டிருக்காரு. ஸ்டாலின் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, எழுதி கொடுக்குறது தான், எழுதி கொடுத்ததை படிக்கிற ஆள். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அரசியல் இவங்களை வச்சுருக்கீங்களா, புரோக்கர் வேலை பார்த்துட்டு போய் ஜட்ஜ்மெண்ட் வாங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நான் சொல்கிறது கரெக்டான 143 அவருக்கு இருக்கிற அதிகாரம். சரி, இதற்கு முன்னால் 143 அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேள்விகள் கேட்டிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2G கேஸில் இதே மாதிரி கேட்டிருக்காங்க. 2G கேஸில் என்ன நடந்ததுன்னா, 2G லைசன்ஸுக்கு ஏலத்துக்கு விடுறாங்க. வாஜ்பாய் இருக்கும்போது ஏலம் எடுக்க எவனுமே வரலை, லைசன்ஸே கொடுக்க முடியலை. அப்போ தான் வாஜ்பாய் என்ன பண்ணார், அடுத்து ஒரு அறிக்கை விடுங்கப்பா, யார் வரீங்களோ அவங்களுக்கு லைசன்ஸுன்னு சொல்லுப்பான்னு சொன்னார். அது போட்ட உடனே 4-5 பேர் வந்தாங்க, அவங்களுக்கு லைசன்ஸை கொடுத்தாங்க. உடனே ஒரு குரூப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டு உடனே என்ன சொன்னால், இது செல்லாது, ஏலத்தில் தான் வரணும் அப்படின்னா. அப்போ அரசாங்கத்தில் சொன்னால் ஏலத்துக்கு விட்டேன், ஏன் எவனும் வரல, அதனால் போட்டி மனப்பான்மை உருவாக்கணும், முதல்ல வரவனுக்கு ஒன்று கொடுத்தா வந்தாங்க கொடுத்தோன்னு வாஜ்பாய். இந்த 2G ராசா வந்ததுக்கப்புறம் தான் இதை மிஸ்யூஸ் பண்ணாங்க, தவறாக பயன்படுத்தினாங்க. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டு சொல், முதலில் வருபவருக்கே உரிமை அப்படிங்கிறத இது பண்ணி தான் ராசா ஃப்ராடு பண்ணி இந்த கனிமொழி இவங்கெல்லாம் ஃப்ராடு பண்ணது வாஜ்பாய் நல்ல எண்ணத்துடன் கொண்டு வரப்பட்ட அந்த இதுதான். அதை சுப்ரீம் கோர்ட் சொன்னால் ஃபஸ்ட் கம் கொடுத்த தப்பு ஏலத்துக்கு தான் கொடுக்கணும். அப்போது இருந்த ஜனாதிபதி இதே மாதிரி ஆர்டிக்கல் 143 ரெஃபரன்ஸ் கொடுத்தார், கேட்டார். ஒரு கொள்கை முடிவு அரசாங்கம் எடுக்கும்போது அதில் தலையிட சுப்ரீம் கோர்ட்டுக்கு உரிமை இருக்கிறதா, அதிகாரம் இருக்கிறதான்னு கேட்டார். அது சுப்ரீம் கோர்ட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், கொள்கை முடிவில் தலையிட எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதே மாதிரி இப்போ ஒத்துக்க அவர் கேட்டிருக்காரு, ஜனாதிபதி சொல்லுங்கள், கவர்னருக்கோ அவருக்கோ கால நிர்ணயம் செய்யும் அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது, எங்களுக்கு இல்லைன்னு சொல்லு. இதை கேட்காம விட்டுட்டீங்க. கவர்னருக்கு கொடுக்கும் சம்மதத்தை, கவர்னர் கொடுக்க வேண்டிய அனுமதியை சுப்ரீம் கோர்ட்டான நாங்கள் கொடுத்ததும் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, பதில் சொல்லு. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பு பெஞ்சை உருவாக்கணும். சுப்ரீம் கோர்ட் சும்மா இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. 5 மெம்பர், 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் பெஞ்ச், இல்லைன்னா 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் பெஞ்சை வச்சு ஜனாதிபதி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு இதை விசாரித்து இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்கிறதுங்கிற சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுப்ரீம் கோர்ட்டு பதில் சொல்லி ஆகணும். எல்லாம் இந்த நாட்டில் வந்துக்கிட்டு உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் சொல்கிறேன். ஜனாதிபதி கேட்டது சரியான கேள்வி. ஸ்டாலினுக்கு சட்டம்னாலே என்னன்னு தெரியாது, எழுதி படிக்கக்கூடியவர் ஸ்டாலின். அவர்கிட்ட கூட இருக்கிற மிகப்பெரிய வக்கீலுங்கன்னு சொல்கிறவங்கெல்லாம் வாதாடவே தெரியாது. அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கபில் சிபலையும்
மற்ற பெரிய வக்கீல்களையும் தான் பிடிச்சி வழக்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறது எப்படி இதாக இருக்கும்? மிகப்பெரிய சதியம் அது. அவர் கட்சியை சேர்ந்த ஒரு வக்கீல் சொல்கிறார், வில்சனே சொல்கிறார், மிகப்பெரிய சதி. என்ன மிகப்பெரிய? நீங்கள் செஞ்சது தான் மிகப்பெரிய சதி இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக. அதனால் சுப்ரீம் கோர்ட் கேட்டதில் எந்த தவறும் இல்லை. ஸ்டாலின் எல்லா முதல் முதல்களுக்கும் கடிதம் எழுதுகிறார், நம்ம மாநில சுயாட்சி போயிடும், இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக இது பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக 143 படி தான் பண்ணுறாங்க, உங்கள் ஆளுங்கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு செய்தியாக தெரிவிக்க விரும்புகிறேன். அதனால் சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஜனாதிபதி இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டை கேள்வி கேட்டது இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் கேள்வியை கேட்பதற்கு 143 சட்டத்தின்படி, இந்திய அரசியல் சட்டத்தின்படி ஜனாதிபதிக்கு உரிமை இருக்கிறது. அதன் அடிப்படையில் கேட்டிருக்கிறார். ஜனாதிபதியை பாராட்ட வேண்டும். காரணம், சட்டம் என்பது இந்த நாட்டில் எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும். இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் சட்டத்தை எடுத்துக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. ஸோ இவங்களுக்கு என்ன சொல்கிறேன், ஜனாதிபதிக்கும் சொல்கிறேன், பிரதமருக்கும் சொல்கிறேன், பார்லிமெண்ட்டை கூட்டுங்க. ஆர்டிக்கல் 142 இவங்களுக்கு நீதிமன்றங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை இதில் இருந்து இந்திய அரசியல் சட்டத்திலிருந்து நீக்குங்கள். இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு வருங்காலத்தில் பல தவறுகளை உச்ச நீதிமன்றம் செய்வாங்க. எல்லா நீதிமன்றங்களும் இதில் தப்பு செஞ்சீங்கன்னா நீதிமன்றத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருக்க முடியாது. உங்கள் அதிகாரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தினால் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கத்தான் செய்வோம். காரணம், நான் மக்கள் மன்றத்தின் சார்பாக பேசுகிறேன். உச்ச நீதிமன்றம் மக்கள் மன்றத்தின் முன்பு நீ நிற்கவே முடியாது. எந்த நீதிமன்றங்களும் மக்கள் மன்றத்தின் முன்னாடி நீங்கள் நிற்கும் மக்களுக்காகத்தான் நீங்கள். அதனால் இந்த விஷயத்தை கான்ஸ்டியூஷன் பெஞ்ச், இந்திய அரசியலமைப்பு பெஞ்சில் கொண்டு போய் விசாரித்து உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம், நாட்டை ஆள்பவர்களுக்கு என்ன அதிகாரம், பார்லிமெண்ட்டுக்கு என்ன அதிகாரம், எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லக்கூடிய நிர்வாகத்துக்கு என்ன அதிகாரம், இந்த அதிகார எல்லையை எப்படி இதில் இந்திய அரசியல் சட்டத்தில் நிர்ணயித்திருக்கிறார்கள், அந்த அதிகார எல்லையை யாரும் மீறுகிறார்களா, மீறுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா, இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணணும். ஆனால் மெயினாக கோட்டை விட்டீங்க. கவர்னர் அனுமதியை உச்ச நீதிமன்றம் கொடுக்க முடியுமா, அதை கேட்காம விட்டுட்டீங்க. அதற்கும் முடிவு காண வேண்டும் அப்படிங்கிறது தான் முதற்கட்ட கருத்து. அடுத்து ஒரு சட்ட பிரச்சனை. சீமான் மேலே அவர் டிஐஜி வருண்குமார் வழக்கு போட்டிருக்காரு. அது என்ன வழக்குனா அவதூறு வழக்கு. அது சரியாக தப்பாங்கிறது உள்ள நம்ம போக விரும்பலை. ஏன்னா இவங்களும் வருண்குமாரும் ஒரு அரசியல் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்கணுமோ அந்த எல்லையை தாண்டி போய் கொண்டிருக்கிறார். சீமானும் பேச்சை எப்படி பேசணுங்கிறது தெரியாமல் அளவுக்கு மீறி எல்லை மாதிரி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் பேசுகிறதையும் நம்ம நியாயப்படுத்த முடியாது. அதில் இப்போ ட்விட்டரில் அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறது. அந்த வருண்குமார் சாட்டுதல் முறைன்னு பொறுத்தோன்னே ஃபோனை பறித்து உள்ளே இருக்கிற இதுங்களெல்லாம் இதில் இன்டர்நெட்டில் போடுறது படுமோசம். இவங்களும் அவரை அசிங்கமாக போட்டு, அதனால் இவங்க 2 பேத்துக்கு மத்தியில் நம்ம நியாயம் பேச முடியாது. ஆனால் இதில் சட்ட பிரச்சனையை தான் பேசுகிறோம். ஏன்னா இப்போ சட்டம் எப்படி வருதுன்னா, அங்கே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு, சீமான் வரல அப்படின்னு கேட்குறேன். சீமான் வரல, இதுதான் கடைசி எச்சரிக்கை. இதெல்லாம் ஜட்ஜுங்க நிறைய பேர், அவன் அதிகாரம் அவனுக்கே தெரியாது. அது மாதிரி நிறைய பேர் இருக்கான். எப்படி வந்தாலும் எதுக்கு சொல்கிறேன்னா, இதுலேயும் சட்ட பிரச்சனை. ஒரு அவதூறு வழக்கு, கொலை செய்கிறது, பாலியல் பலாத்காரம் செய்கிறது, இந்த மாதிரி மற்ற ஆட்களை கடத்துறது, இது மாதிரி பெரிய குற்றங்கள் இருக்குது. இதில் உங்களுக்கு இதில் இந்திய தண்டனை சட்டத்தில் பெரிய குற்றங்கள் இருக்குது. அதெல்லாம் ஆனால் சின்ன குற்றங்கள் இருக்குது. ஒருத்தனை தப்பாக பேசிட்டோங்கிறதெல்லாம் அது சம்மன்ஸ் கேஸுன்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் தண்டனைலாம் சாதாரண கேஸு, சம்மன்ஸ் கேஸ். அப்போ மூளையுள்ள நீதிபதி என்ன பண்ணுவான், என்னையா கேஸு, சம்மன்ஸ் கேஸா, என்னையா அவதூறு வழக்கா, அதை கொஞ்சம் சீரியஸாக எடுக்க மாட்டோம். ஏன்னா எல்லோரும் பேசுனதுக்கு போட்டிருக்கான் கேஸ். மூளையுள்ள மேஜிஸ்ட்ரேட் இருந்தால் தான், படித்த மேஜிஸ்ட்ரேட் இருந்தால் அப்படி தான். இந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாருன்னா, வருவான், ஏன் சீமான் வரல, சீமான் நான் என்ன கேட்குறேன், அந்த மேஜிஸ்ட்ரேட் கேஸ் இருக்கிறேன், அவதூறு வழக்கில் எப்போ யார் வரணும், நான் பல அவதூறு வழக்கை டீல் பண்ணார், நாம் நடத்தின ஆள், அந்த அடிப்படையில் சொல்கிறேன். அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நம்ம மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் எப்போ ஒருத்தர் கோர்ட்டுக்கு போகணும் அவசியம். நீங்கள் இந்த மாதிரி குற்ற வழக்குகளில் பெரிய வழக்குகளை விட்டுருங்க, கொலை வழக்கு இதெல்லாம் சீரியஸாக, சாதாரண வழக்குகளில் எப்போ போகணும்னா, முதல்ல உங்களுக்கு நோட்டீஸ் வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போய், சம்மன்ஸ் வந்துருச்சு, கோர்ட்டுக்கு போய் ஆஜராகிடும். இல்லைன்னா உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் போட்டுடுவாங்க. பண்ணிவிட்டோ நீங்கள் ஒரு வக்கீலை நியமிச்சிடணும்.
அதுக்கடுத்தது சாதாரண இதுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை. வக்கீல் போட்டுருவார். 317ன்னு ஒரு இது சிஆர்பிசி பெட்டிஷன். இது ஆப்சென்ட் பெட்டிஷன் பேர். ஆப்சென்ட் பெட்டிஷன்னு போடுவாங்க. யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா இது குற்றம் சாட்டப்பட்டவர் வரணும்னு அவசியம் இல்லை. குற்றம் சாட்டப்பட்டவர் எப்போ வரணும்? முதல்ல வரணும். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க. நீ குற்றத்தை செய்தாயா இல்லையா? அந்த கேள்வி கேட்குற டைம் வரும்போது போகணும். அடுத்தது குற்றச்சாட்டை பதிவு செய்வாங்க. சார்ஜஸ், ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். அப்போ நீங்கள் போகணும். யார் குற்றம் சாட்டப்பட்டவர். அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும்போது உங்களுக்கு குறுக்கு விசாரணை, உங்கள் விசாரணை வரும்போது போகணும். மற்ற எல்லா ஹியரிங்க்கும் போக தேவையில்லை. இப்போ இந்த மேஜிஸ்ட்ரேட்டு என்ன கேட்குறாருன்னு தெரியல. ஒவ்வொரு தடவையும் சீமான் வர வேண்டும் என்று மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாரா? 317 சிஆர்பிசி ஆப்சென்ட் பெட்டிஷனை போட்டது அவர் எப்படி நிராகரிக்கிறார்? பல கேள்விகள். அப்போ சட்டத்தை மீறி சீமான் கேஸில் சீமான் வந்துதான் ஆக வேண்டும்னு அவர் சொல்கிறது எதுக்காக சொல்கிறதுன்னு தெரியல. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறது, மற்றபடி கேள்வி கேட்குறது. இதை தவிர சாதாரண நேரத்தில் அவர் சீமானை அழைத்திருந்தால் அந்த மேஜிஸ்ட்ரேட் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஸோ சீமான் வழக்கறிஞர்கள் இவர் சாதாரண ஒரு இதுக்கு வர வேண்டும்னு அவர் எச்சரிக்கை விட்டிருந்தால் அந்த மேஜிஸ்ட்ரேட்டு மேலே ஹைகோர்ட்டு ரெஜிஸ்ட்ரார்கிட்ட இவர் சட்டத்தை மீறி செயல்படுகிறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது, டிரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது. இந்த மேஜிஸ்ட்ரேட்டிடம் இந்த வழக்கு விசாரிக்கக்கூடாது, வேறு ஒருவரிடம் மாற்றுங்கள்னு சொல்லி மாவட்ட அங்கேயே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் இது இருக்கும், கிரிமினல் கோர்ட் செஷன்ஸில் அதில் போட்டு இந்த வழக்கை வேறு இதுக்கு மாற்றுங்கள். இது ரெண்டு தான். சீமான் செய்ததை நியாயப்படுத்தவில்லை, ஆனால் சட்டத்தை மீறுகிறார் அந்த நீதிபதி என்பது தான் எனது கருத்து. எல்லா இதுக்கும் வாங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அவர் வருண்குமார் டிஐஜி வேறு வேலை இல்லாமல் ஒவ்வொரு இதுக்கும் போய் நிற்கிறார். ஆஸ் அ கம்ப்ளைனண்ட் புகார் கொடுத்தவரை அவரே இல்லாததுக்கு வர வேண்டியதில்லை. அவருக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லை வேலையை ஒழுங்காக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இதுக்கும் அவரே வராரு. நீங்களும் பெட்டிஷன் போட்டுட வேண்டியது தானே. உங்களுக்கு தான் ஒரு வழக்கறிஞர் இருக்காங்கல்ல, சீமானுக்கும் ஒரு வழக்கறிஞர் இருக்காங்க. வழக்கறிஞர் அப்போதுமே குற்ற வழக்குகளில் நீங்கள்லாம் வரணுங்கும் போது அந்தந்த விசாரணை இப்போ தான் வரணும். அவர் வேலை இல்லாமல் நிற்கிறாரு. இவர் டிஐஜின்னு பார்த்த உடனே அந்த மேஜிஸ்ட்ரேட்டை நடுக்கிறார். அதனால் சீமானை கூப்பிடு நின்று தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்துகிறார். நீதியை தவறாக நீதிமன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் மிகவும் தவறாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சட்டம்ங்கிறது சரியாக தெரியலங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர் மேலே புகார் கொடுக்கணும் சீமான் சம்மந்தப்பட்டவர்கள். அந்த நீதிமன்றத்தை விட்டு வேறு நீதிமன்றத்துக்கு அதை மாற்றணும். இல்லைன்னா ஹைகோர்ட்டுக்கு டைரக்ஷன் பெட்டிஷன் போட்டு இந்த மேஜிஸ்ட்ரேட்டு ஒவ்வொரு இதுக்கு என்ன வரணுங்கிறாரு. நான் ஒரு அரசியல் தலைவர், முக்கியமான விசாரணை இருக்கும்போது நான் வந்தால் போதும்னு சொல்லுங்கள். நான் ஹைகோர்ட்லேருந்து சம்மட்டி அடி கொடுப்பாங்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த மேஜிஸ்ட்ரேட்டு 2-3 மாதத்துலேயே மாற்றிடுவாங்க. இதையெல்லாம் சீமான் செய்ய வேண்டும். காரணம், நமது நாட்டில் நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் தன்னுடைய தகுதி அறிந்து தன்னுடைய அதிகாரம் அறிந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த கருத்து. அடுத்தது அரசியல். ஒன்றாச்சும் பேசணும், டைம் நேரம் இன்மை காரணமாக ஒரு இதுவாச்சும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அரசியலை பற்றி. ஏன்னா இதுவரை பேசினது சட்டம் சம்மந்தப்பட்டது, அரசியலும் சட்டமும் கலந்தது. இப்போ அரசியல் பேசணும்ல. 2026 தேர்தலுக்கு இப்போவே ரெடி ஆகிட்டார் யார்? ஸ்டாலின். இப்போவே அங்கே போகிற இடத்த ஊட்டியில் போட்ட இடத்துலாம் ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரு. ஏன்னா இவனும் ஓட்டு போட மாட்டான்னு தெரியும். இப்போ பாஜக இந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் பாஜக வெற்றி பெற்றதுனால மக்கள் மத்தியில் மோடி மேலே ஒரு பெரிய இது வந்துச்சு. மோடிக்கு ஒரு மரியாதை வந்துச்சு, அவருக்கு செல்வாக்கு கூடி போச்சு. அதனால் இவருக்கு சொல்கிறேன், யாருக்கு? உங்களுக்கு நம்ம ஸ்டாலினுக்கு, சும்மா கத்திக்கிட்டெல்லாம் இருக்காதீங்க. பாஜக கூட யார் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிச்சுடுவாங்க மோடியால். ஏன்னா நாட்டை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. பொதுமக்கள் மத்தியில் அதுதான் இருக்குது. பாகிஸ்தானை இது பண்ணிட்டார், நிர்மூலம் பண்ணிட்டார். அதனால் பிஜேபி எந்த பக்கம் சொல்கிறதோ அந்த பக்கம் தான் இனி ஓட்டு போடுவாங்க. அதனால் ஆழ்ந்த அனுதாபங்கள் ஸ்டாலின். நீங்கள் போய் இப்போ ஓட்டு கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு? 7 பேரை நியமிச்சிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் மண்டலம், ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு தலைவரை நியமிச்சிருக்காரு. நியமித்து இந்த தேர்தல் பணியை அவங்க தான் கவனிக்கணும். பொறுப்பாளர், தேர்தல் பணியின் பொறுப்பாளர். 7 மண்டலமுக்கு 7 தலைவர். அது போட்டதுலேயே தெரியுது ஸ்டாலின் சொதப்பிட்டார். உதாரணத்துக்கு பாருங்கள், சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்கு ராசாவாம். ராசா 2G ராசா. இந்த ராசா
கடலூருக்கார் முதல்ல அங்கே கடலூர் பெரம்பலூரில் தான் நிற்பார். அவரை கடலூருக்கு போட்டிருக்கலாம். இல்லைன்னா இப்போ ஒரு ஊட்டி நீலகிரியில் தான் எம்பி, அப்போ நீலகிரிக்கு போட்டிருக்கலாம், கடலூருக்கு போட்டிருக்கலாம், நீலகிரிக்கு போட்டிருக்கலாம். காரணம் கடலூரை சேர்ந்தவர், நீலகிரியில் வந்து எம்பியாக இருக்கிறவர். அப்போ அவர் அங்கே போடாமல் அவரை தூக்கி சென்னை போட்டிங்கன்னா அப்போ என்ன ஆயிடுச்சு? நீங்கள் போட்ட மண்டல தேர்தல் பொறுப்பாளர்களே தப்பு தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கிறது தெரியும். நீங்கள் சென்னைக்கு போடுறதுனா யாரும் போடணும்? வட சென்னைக்கு சேர்பாபு போடணும், மத்திய சென்னைக்கு உங்களுக்கு தயாநிதி மாறன் போகணும். தயாநிதி மாறன் அப்படியே பேண்ட் ஷர்ட்டை இன் பண்ணிட்டு வேலை செய்ய மாட்டாருன்னா மத்திய சென்னைக்கு மற்ற திறமையானவர்கள் இருக்காங்கல்ல, தென் சென்னைக்கு திறமையானவர்கள் இருக்காங்கல்ல, தென் சென்னை இருக்கு. ஆக 3ஆக பிரித்து நீங்கள் வந்து தனித்தனி ஆளை போட்டுருக்கணும். சரி, அப்படி இல்லைன்னா சேகர்பாபுவையே மண்டலத்துக்கு தலைவர் ஆக்கியிருக்கணும், பொறுப்பாளர் ஆக்கியிருக்கணும். ஊட்டியில் இருக்கக்கூடிய நீலகிரியில் இருக்கக்கூடிய ராசாவை சென்னைக்கு பொறுப்பாளராக நியமித்ததிலிருந்து நீங்கள் வந்து தப்பான இதில் வந்து திசையில் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு நேரு திருச்சி தானே, டெல்டா பகுதிக்கு நேரம் போடுறாரு. திருச்சின்னா நேரு எல்லா வேலையும் பண்ணுவார், கள்ள ஓட்டு போடுவார், இது போடுவார். டெல்டா பகுதிக்கு யாரும் போட்டிருக்கணும்? டிஆர் பாலு பையன் அங்கே நின்று இருக்காரு, டிஆர்பி ராக். சரி, டிஆர் பால்ட்டியாச்சும் டெல்டா பகுதிக்கு கொடுக்கணும், காரணம் அவர் டெல்டா பகுதியை சேர்ந்தவர். இல்லைன்னா டிஆர் பாலு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வந்து ஏற்கனவே நின்னார். அப்போ சென்னை சுற்றி உள்ளதுக்கு டிஆர் பாலு கையில் கொடுத்துருக்கணும். டிஆர் பாலு கொடுக்கல எதுவுமே. இதுலேருந்து என்ன தெரியுது? ஸ்டாலின் டிஆர் பாலு மேலே நல்ல நிலத்தில் இல்லை. கூடிய சீக்கிரம் இந்த துரைமுருகனுக்கு இது இந்த மாதிரி டிஆர் பாலுக்கு ஆப்பு வச்சுருவார் ஸ்டாலின்ங்கிறது புரியுது. டிஆர் பாலு ஒதுக்கப்பட்டிருக்கிறார், அதை கொடுக்கல. அதுக்கடுத்தது ஏவாவெல்லுக்கு திருவண்ணாமலை ரைட்டு, விழுப்புரம் ரைட்டு, பொன்முடிக்கு கொடுக்கல. விழுப்புரம் பொன்முடியை விரட்டிட்டீங்கல்ல, அப்போ திருவண்ணாமலை விழுப்புரம் கொடுத்ததோடு நிறுத்தியிருக்கலாம், வேலூருக்கும் கொடுக்குறாரு. அப்போ என்னாச்சு? துரைமுருகன் காலி. துரைமுருகனுக்கு எந்த பொறுப்பும் கொடுப்பதாக இல்லை ஸ்டாலின். அதனால் ஏவாவேலு எல்லாத்துக்கும். தங்கம் தென்னரசு அவர் வந்து திருச்சுழி அப்படின்னு காமராஜர் இது விருதுநகர் மாவட்டத்தில் அவர் தான் எம்எல்ஏ, திருச்சுழி. அப்போ அவருக்கு விருதுநகர் கொடுத்துருக்காங்க, மதுரை அவருக்கு கொடுத்துருக்காரு, ராமநாதபுரத்தை அவர் கொடுத்துருக்காரு. ராமநாதபுரத்தை யாருக்கு நீங்கள் கொடுக்கணும்? அங்கே எம்எல்ஏயாக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பனுக்கு கொடுத்துருக்கணும். அப்போ எதுவுமே ராமநாதபுரம் தான், மதுரைக்குள்ளே பற்றி எதுவுமே தெரியாத நீங்கள் இவருக்கு போய் கொடுத்தீங்கன்னா தங்கம் தென்னரசுக்கு, மதுரை என்னாகும்? ஒரு காலத்தில் மதுரை மூக்காடைகள் கோலோச்சி இடம். அங்கெல்லாம் நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா பல இது இருக்குது, டெக்னிக் இருக்குது. அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு தங்கம் தென்னரசுக்கு? ஸோ அங்கேயும் மூக்குடைப்பட்டு விட்டீங்க ஸ்டாலின், தப்பான ஆளை போட்டீங்க. அடுத்து கனிமொழியா, தூத்துக்குடி அதை மட்டும் போட்டிருக்கலாம். திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி. கனிமொழி போவாங்களா? அவங்க ஏசி காரில் போயிட்டு அப்படியே இறங்கிட்டு அப்படியே கையை காட்டிட்டு போகிறாரு. ஃபீல்டு ஒர்க்கு இல்லையே. ஆக காலி உங்களுக்கு. நீங்கள் தென் மாவட்டங்கள், திருநெல்வேலி காலி, தென்காசி காலி. இவங்க என்ன தூத்துக்குடி மட்டும் போய் ஊரை ஏமாற்றிட்டு ஓட்டு வாங்கலாம் அவர். ஆக ஸ்டாலின் தேர்தல் பொறுப்பாளர்களாக, மண்டல பொறுப்பாளர்களாக நியமித்ததில் பெரும்பாலானோர் அந்த சம்பந்தமில்லாத பகுதியில் இருப்பவர்கள். அதனால் இந்த தேர்தலில் வந்து ஏற்கனவே பாஜக எந்த பக்கம் சேருதோ அந்த பக்கம் ஜெயிச்சிடும், மக்களோடது அதுதான். அதனால் ஸ்டாலின் தோல்வியை உறுதிப்படுத்தி கொண்டே வருகிறார். வெறும் படத்தை மட்டும் நம்பி நீங்கள் ஜெயிச்சாதான் உண்டே ஒழிய, நீங்கள் போட்டிருக்கும் மண்டல பொறுப்பாளர்கள் தகுதி இல்லாதவர்கள், அந்தந்த பகுதிகளில் அனுபவம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.